வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். வயது முதிர்ந்தோர் மாற்றுத்திறனாளிகளின் இல்லத்துக்கே சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யும் தாயும் மாணவர் திட்டம் வாகன சேவையை முதல்வர் மு.க. ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். திருத்தப்பட்ட வருமான வரி மசோதா மக்களவையில் நிறைவேறியது. வாக்கு திருட்டு குற்றச்சாட்டு குறித்து தேர்தல் ஆணையம் விசாரிக்க வேண்டும். பிரசாந்த் கிஷோர் கோரிக்கை. ரூபாய் 100 கோடி ஊழல் செய்துள்ளதாக ரோஜா மீது பெண் எம்எல்ஏ புகார். தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக அரசு செயல்படுவதாக போலி தோற்றம் ஏற்படுத்தப்படுகிறது. உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு வாதம். இந்திய வல்லரசாக மாறுவதை யாராலும் தடுக்க முடியாது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. வெளி மாநிலங்களிலிருந்து வரும் கஞ்சா கள்ளச்சாராயத்தை மத்திய அரசுதான் தடுக்க வேண்டும். அமைச்சர் ரகுபதி பேட்டி. சிவகாசியில் பட்டாசு ஆலை உரிமையாளர்கள் வீடு அலுவலகங்களில் வருமான வரித்துறை 2வது நாளாக சோதனை. அரசியலில் எங்களுக்கு மானசீக குரு விஜயகாந்த் தான் என்று சொல்பவர்கள் அவர் படத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு தேமுதிக அனுமதி வழங்கும். சுவரொட்டிகளிலும் சமூக வலைதளங்களிலும் மட்டுமே விஜயகாந்த் படத்தை பயன்படுத்தக்கூடாது என்று நாங்கள் சொல்கிறோம் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறினார். ஓரிரு நாட்களில் தூய்மை பணியாளர்கள் பிரச்சினை முடிவுக்கு வரும். ஒரே நாளில் பணி நிரந்தரம் செய்துவிட முடியாது. அமைச்சர் KN நேரு தகவல். ஓட்டுநர் உரிமத்தை மீண்டும் வழங்க கோரி TTF வாசன் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அன்புமணி கூட்டிய பொதுக்குழு கூட்டம் சட்டவிரோதம். தேர்தல் ஆணையத்திடம் ராமதாஸ் புகார். மேலும் விரிவான செய்திகளை அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.